தற்போதைய அண்மை செய்தி. உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் 8 ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், ஆற்றில் இந்த மனுக்களை வீசிய நபர் யார்? என்னென்ன காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? போலீசாருடைய விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு தற்போது? நிச்சயமாக சாம், திருப்போணம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாங்கப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசி சென்ற விவகாரத்தில் நில அளவைத்துறை ஊழியர் முத்துக்குமாரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பகுதியில் உள்ள கீழடி, கொந்தகை, நெல்முடிக்கரை, மடப்புறம் ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் கடந்த மாதம் 29ஆம் தேதி வைகை ஆற்றில் மிதந்து சென்ற சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து துறை ரீதியாக மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, வட்டாட்சியர் உட்பட 8 பேர் மீது 8க்கும் மேற்பட்டோர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையத்திலும் வட்டாட்சியர் விஜயகுமார் புகார் தெரிவித்தார். இந்த நிலையில் பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நில அளவை பிரிவில் ஒப்படைக்கப்பட்ட மனுக்கள் தான் வைகை ஆற்றில் கிடந்ததால் அந்த பிரிவில் பணியாற்றிய வரும் 8 ஊழியர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு விசாரணை முடிவில் நில அளவை பிரிவின் வரைபடவாளர் மதுரை வண்டியூரை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் அலுவலகத்தில் ஊழியர்களுக்குள் ஏற்பட்ட பணி சம்பந்தமான மோதல் காரணமாகவே அவர்களை பழி வாங்குவதற்காக இதை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.